அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு விதத்தில் வெளிப்படுகிறார், மோசேக்கு ஒரு விதத்தில் வெளிப்படுகிறார். ஆபிரகாமுக்கு தேவை ஆண்டவர் தன்னுடைய கிரியைகள் சர்வ வல்லவர் என்பதை காட்டுவதற்கு, அங்கே ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு. அப்படின்னா அந்த சூழல் நான் உங்களுடைய எப்பொழுதும் இருக்கிறேன், அந்த நாமத்தில் வெளிப்பட்டார். இங்கே என்னுடைய கிரியைகளை பார் என்று, நான் எவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன், மனுஷனால் முடியாத ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியும் என்று அந்த நாமத்தில் வெளிப்படுத்துகிறார். இந்த ஆண்டவர் அநேக நாமங்களிலே இப்படி தன்னை வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு காட்டியிருக்கிறார். நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு விசுவாசம் வரும். நம்ம வாழ்க்கையில் இந்த நாமத்தை நோக்கி நாம் பார்க்குற பொழுது நமக்கும் இப்படிப்பட்ட ஜெயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். அவருடைய பெயர்களை, நாமத்தை அறிந்தவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று இது நமக்கு கூறுகிறதை பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை அறிந்து அதற்கு பயப்படுகிறவர்கள் குணமடைந்து பலப்படுவார்கள் என்றும் வேதம் சொல்கிறது. மல்கியா 4:2 நாம் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நாமத்தை அறிவதனால் நமக்கு அநேக நன்மைகளும் மகத்துவங்களும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறதை பார்க்கிறோம்.